ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் பசங்களா, டிஸ்கிரிப்ஷனில் 12th சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனலில். காலாண்டு தேர்வு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷம் உங்களுக்கு நியூ சிலபஸ். ஸோ அதனால் போன வருஷம் கொஸ்டின்ஸாக ரெஃபர் பண்ண முடியாது. அதனால் நமக்கு ஒரு ஸ்டாஃப் ப்ரிப்பேர் பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிவசாமி சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ முன் காலாண்டு தேர்வு நியூ சிலபஸ் இந்த வருஷத்துக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே இதை யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 90 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. பகுதி 1 இதில் 1 மார்க் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸுக்கு என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் வீடியோ போட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, 1 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். 14 1 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. பேட்டர்ன் 90 மார்க்ஸுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் யாராவது மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீச்சர்ஸ் பார்த்துருந்தாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நியூ சிலபஸ்க்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 11, 12, 13, 14 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பிரிவு 1, அதாவது 2 மார்க் கொஸ்டின் என்னென்னலாம் இருக்குது. பட் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், வித்தவுட் ஆப்ஷனோடு எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரிவு 3, 22, 23, 25. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 26, 27, 28, 29, 30. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பிரிவு 3. ஓகேங்களா? எவை இன்னும் 2 வினாக்கள் 4 மார்க் கொஸ்டின் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். பட் இதில் இருக்கிற நீங்கள் 4 கொஸ்டின்ஸுமே ஃபுல்லாகவே நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிரிவு 2, 35. அண்ட் தென் அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே குவார்ட்டர்லி கொஸ்டின்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். அதற்கான லிங்க் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் தரேன். அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம், பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் மட்டும்தான் உங்களுக்கு நியூ சிலபஸ்ஸு. அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் லாஸ்ட்டு 3 இயர் கொஸ்டின்ஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் கூகுளில் போய்ட்டு 12th குவார்ட்டர்லி கொஸ்டின் கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 4 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வேணும் 3 வினாக்களுக்கும் விடையளி. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இலக்கிய நயம் பாராட்டு என்னென்ன கேட்டிருக்காங்க, நயம் பாராட்டு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா தமிழாக்கம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 43. ஸோ மறக்காமல் எனக்கு 1 மார்க்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இரு பக்கங்களுக்கு மிகாமல் விடையளிக்க. 44 கொஸ்டின் எய்தர் ஆர் டைப்பு ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 45. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 46 அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 47. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் டைமில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.